ஒரு நாளைக்கு சின்ன பிள்ளைங்க 400 தடவை சிரிக்கிறாங்களாம். பெரியவங்கள்ல 3ல ஒரு பங்கு ஒரு நாளைக்கு 20 தடவை சிரிக்கிறாங்களாம். மீதி பேர் எப்போதாவது தான் சிரிக்கிறாங்களாம். நாம வளர வளர புன்னகைக்கிறதும் வாய்விட்டு சிரிக்கிறதும் நம்மள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகுதுன்னு நினைக்கிறப்போ வருத்தமா இருக்குது இல்லையா? நம்முடைய பிஸி வாழ்க்கையில சின்ன விஷயங்கள்ல கிடைக்கிற சந்தோஷங்களை கூட நாம அனுபவிக்கிறதில்ல. பொருளுக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுல மட்டுமே மகிழ்ச்சிய காணலாம்னு நாம எண்றோம். இன்னைக்கு மட்டும் நான் சொல்றபடி செய்வீங்களா? கொஞ்சம் நிதானமா அமைதியா இருங்க. வீட்டுக்கு வெளிய போய் உங்கள சுற்றி பாருங்க. செடி, கொடி, மரம், பூ, காய், கனி, பறவை, விலங்கு, நீல வானம், சூரியன், மலை எல்லாத்தையும் ரசிச்சு பாருங்க. ஒவ்வொன்னும் எவ்வளவு அழகு! சின்ன வயசுல ஃபேரி டேல்ஸ் வாசிச்சு பிரமிச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம வாழும் இந்த உலகம் நம்ம வாசிச்ச எல்லா ஃபேரி டேல்ஸை விட மிக அழகான ஃபேரி லேண்ட். நம்ம வாசிச்ச எல்லா கதைகளை விட நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமானது. இந்த உலகத்துல உள்ள அழக, ஆச்சரியங்களை, மந்திர சக்திகளை குழந்தைங்க அப்படியே பாக்குறாங்க. ஆனா பெரியவங்களாகிய நாம நம்முடைய அன்றாட கடமைகள்லையும் கவலைகள்லையும் மூழ்கி இந்த அனுபவத்தை தவற விட்டுறோம். சிறு பிள்ளைகளுக்கேயுரிய ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் பற்றிக் கொள்வோம். மற்றவங்க கிட்ட உள்ள குற்றங்களை ஆராய்ஞ்சு பார்க்காம சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இயேசு சொல்றத கேளுங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். குழந்தைத்தனத்தின் மகத்துவத்தை பற்றிக் கொள்ளுங்க. அடிக்கடி சிரிங்க. உங்களுக்குள்ள குழந்தைய வாழ வையுங்க. இந்த உலகத்திலையும் சந்தோஷமா இருப்பீங்க. பரலோக வாழ்வின் நிச்சயமும் உங்களுக்கு உண்டு.